கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுவுடைய நாமம் உயர்வதாக. அவர் பெரியவர், அவரே கனத்துக்குரியவர், அவரே துதிக்கு பாத்திரர், அவரே நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறவர். இந்த பூமியில நம்மை நடமாட வைத்திருக்கிறவர் அவர்தான். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை முறுமுறுக்காதீங்க, குறை சொல்லாதீங்க. இன்றைக்கும் அவர் சமத்துல முழங்கால் படிட்டு இதுவரை நடத்தினதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 29:1. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணுமா, வல்லமையை செலுத்தணுமா? அது யாரு? பலவான்களின் புத்தராக இருந்தாலும் செலுத்தணுமா? நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறோமா? கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துறோமா? நிறைய பேர் தங்களுக்கு யாரும் மகிமை கொடுக்கல, தங்களை யாரும் மதிக்கலை. அப்படித்தானே இன்னைக்கு பிரச்சனை இருக்கு நிறைய இடங்கள்ல. ஒரு புருஷன்கிட்ட கேட்டு பாருங்க, மனைவி என்னை மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சில மனைவி மாட்ட கேட்டு பாருங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு என்ன பார்த்தா மனைவியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பிரச்சனை குடும்பங்களில். நிறைய பேர் தனக்குத்தானே மகிமைக்காகத்தான் இருக்கிறாங்க, தனக்கு பேர் வரணும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நகரத்தையும் கோபுரத்தையும் கட்டி தனக்கு பேர் ஒன்று நினைச்சாங்கல்ல. கர்த்தர் அதை விரும்பினாரா? விரும்பவே இல்லை. நமக்கு என்னங்க மகிமை, என்ன பேர்? பேரும் புகழெல்லாம் கர்த்தருக்கு ஒருவர் தான், அவருக்கு தான் வரணும். நமக்கு அப்படி பேரும் புகழ வந்தனால அவருக்கு கொடுக்கறது தான். அதனால் நம்ம பெரிய ஆள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. மகிமை இப்போ அவருக்கு தான் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். நம்ம மூலம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அவர் மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கணும். அதனால அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஒரு நாளுமே எனக்கு பேர் வரணும் பூ நம்ம எதையுமே செய்யக்கூடாது. இந்த பூமியில நிறைய பேர் இலை மறை காய மறைமுகம் செய்கிறாங்க. ஊழியக்காரங்கள கூட பாருங்க, நிறைய பேருடைய பேர் வெளியே தெரியாது, நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்தாபனங்கள் அது ஊழியங்களை பாருங்க, நல்லா பண்ணுவாங்க ஊழியம், அவங்க பேர் வெளியே வர முடியாது. ஆனா அவங்க இல்லாம ஊழியம் நடக்காது. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. பைபிள்ல கூட நிறைய பேருக்கு பேர் வெளியே தெரியாம இருந்திருக்கு. நான் நாட்களில் பைபிள்ல ஒரு காரியத்தை யோசிச்சேன். யூதாசுக்கு பதிலாக 2 பேரை முன்னால நிறுத்தி அப்போஸ்தலர் பட்டத்தை கொடுக்கும்படிக்கு வச்சாங்க. அதில் சீட்டு போடும்போது மத்தியாஸ் பேரில் சீட்டு வந்துச்சு. அந்த மத்தியாஸை பற்றி பைபிள் அங்கே என்ன எழுதியிருக்கு? ரொம்ப ஒன்றுமே எழுதப்படலை. நான் அவரும் அப்போஸ்தலர் மாதிரி ஊழியம் நல்லா பண்ணியிருப்பார்ல, அது தனிப்பட்ட முறையில் எழுதலை, அவ்வளோதான். அப்போ அப்படின்னா எவ்வளோ பேர் வேதத்தில் பேர் தெரியாமலே பிரகாசிச்சிருப்பாங்க. எல்லா பேரும் வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையே. பிரகாசிச்சவங்களுக்கு பின்னால் எவ்வளோ செயல்பட்டிருப்பாங்க. புரிஞ்சுக்கிடுங்க. அதனால நமக்கு பேர் வரணும், புகழ் வரணும், நம்ம அப்படி ஓடக்கூடாது. அது ஒரு பெருமையின் ஆவி, அது ஒரு பிசாசு. அதுக்கு நம்ம இடம் கொடுத்தாலே கீழே போயிடும். மகிமை கர்த்தருக்கு தான். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு நல்மன சாட்சியோடு செய்யுங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்து உங்களுக்கு மற்றவங்க பாராட்டினாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்லுங்க. அப்போ இன்னும் நீங்கள் வளருவீங்க. சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். நாங்கள் இந்த பூமியில் யாருடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நாங்கள் மகிமை உமக்கு தான் செலுத்தணும். நீங்கள் தான் துதிக்கு கரத்துக்கு மகிமை பாத்திரர். இந்த இருதயத்தை எல்லாருக்கும் தாரும். ஆண்டவரே, வியாதிப்பட்டவங்களை சுகமாக்கும். ஆசீர்வாதங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடும். இப்படி பிறந்தநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.